பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண சிறையில் வைக்கப்பட்டுள்ள சங்கீதனை சிறைச்சாலைக்கு பார்வையிட சென்ற ஸ்ரீதரன் எம்பி வெளியில் வந்து தான் இந்த விடயத்தில் ஜனாதிபதியை சந்திக்க போவதாக ஊடகங்களுக்கு கூறியிருந்தார். அவருடைய பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டதால் கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் அவருக்கான தடை சட்ட காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை இன்று நான் சிறைச்சாலையில் சென்று பார்வையிட்டிருந்தேன். அவரோடு பேசியிருந்தேன். இது தொடர்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை நான் அனுப்பியிருந்தேன். ஜனாதிபதியோடு நேரடியாக பேசுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். நாளையிலிருந்து பாராளுமன்றம் 4 நாட்களுக்கு இருப்பதனால் இந்த நாட்களில் ஜனாதிபதியோடு நேரடியாக சந்தித்து அவருடைய விடுதலை தொடர்பில் ஒரு பொதுமன்னிப்பு அடிப்படையிலேயாவது இவரை விடுதலை செய்ய வேண்டும். பின்னர் நேற்று குறித்த இளைஞன் விடுதலை செய்யப்படாவிட்டால் வடக்கு கிழக்கு தழுவிய தமிழர் போராட்டம் இடம்பெறும் என தெரிவித்தார். ஆனால் உண்மையில் இந்த விடயத்தில் அவர் என்ன செய்துள்ளார் என்பது தொடர்பில் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நாட்டில் ஒரு பாடல் பாடியதற்காக ஒரு காலத்தின் செய்தியை கண்ணாடியாக சொல்லுகின்ற ஒரு கலைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இது மிகவும் வரலாற்றிலே ஒரு துயரமான சம்பவம். உங்களுக்கு தெரியும், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் 78ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது சிங்கள இளைஞர்களையும் தமிழ் இளைஞர்களையும் மிக மோசமாக பாதித்திருந்தது. இன்று அரசமைத்திருக்கிற ஜேவிபி என்பிபியாக இருக்கலாம், மாற்றம் பெற்றிருந்தாலும் கூட 60,000க்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களும் யுவதிகளும் மிக மோசமாக படுகொலை செய்யப்படுவதற்கும் இந்த நாட்டிலே மிக மோசமாக அழிக்கப்படுவதற்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அப்போது இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தைச் சேர்ந்த ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாசா போன்றவர்கள் மிக கொடூரமாக அதனை பயன்படுத்தி இருந்தார்கள். கொடூரமான இந்த சட்டத்தை நீக்குகிறோம் என்று பலமுறை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட உங்களுடைய அரசாங்கம் பல தடவைகள் இந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே வந்தவுடன் நீக்குவோம். ஆனால் இந்த 2 ஆண்டுகள் கடக்க போகிறது. இதுவரை இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. அதற்கான ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்டம் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். ஒரு கோடு இருக்கிறது, அதற்கு இன்னொரு பெரிய கோட்டை கீறுகிறீர்களே தவிர தொடர்ந்தும் சங்கீதன் என்கின்ற ஒரு சாதாரண இளைஞன், ஒரு பாடகர், ஒரு கலைஞனை விடுவிக்க சொல்லி பல இடங்களிலும் மக்கள் போராடுகின்றார்கள். நேற்று காலை வவுனியாவில், நேற்று வெல்வெட்டித்துறையில், அதற்கு முதல் கிளிநொச்சியில், இன்று பல்வேறு இடங்களில் மக்கள் திரண்டு போராடுகிறார். இப்பொழுதும் நான் இந்த இடத்திலே உயர்ந்த சபையிலே சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களை விடுவிக்கவில்லையானால், சங்கீதன் அவர்களை உடனடியாக இந்த அரசு விடுவிக்கவில்லை என்றால் வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு மக்கள் தயாராகிறார்கள். அவருக்கு ஜனாதிபதியை சந்திக்க நேரம் கிடைத்ததா? இது ஒரு கேள்வி. ஆனால் சொல்லிசை கலைஞரான சங்கீதனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த உரையாடலுக்கு அமைவாக சங்கீதனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமையின் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கை சட்டத்தரணிகள் ஊடாக விடுக்க முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஸ்ரீதரன் எம்பியிடம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த விடயத்தில் ஏற்கனவே சட்ட ரீதியான நகர்வுகளை தான் முன்னெடுக்க போவதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் விளக்கமறியலில் வைக்கும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு சாயந்தன் அவர்கள் இந்த வழக்கை நேற்றோடு முடிவுறுத்தும்படியாக, அதாவது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத விடயங்கள் என்று வாதாடியிருக்கிறார். ஆனாலும் நீதவான் அவர்கள் முதல் நிலையிலே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினாலே விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது தாயாருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனை சந்தித்து உரையாடி இருக்கிறோம். அவர் சார்பிலே உடனடியாக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்வதற்கு அவர் எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கான அவருடைய அறிவுறுத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக விரைவாக நாளைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்து
வெகு விரைவிலே அவரை விடுவிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விவரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், ஆனால் விசாரணை முடியும் வரைக்கும் அது குறித்து நீதவான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே உச்சநீதிமன்றத்திலே இது அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தனது சட்டத்தரணிகள் குழுவுடன் கடந்த 4ஆம் தேதி யாழ்ப்பாண சிறைக்கு சென்று தமிழ் சொல்லிசை கலைஞர் சங்கீதனை சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகருக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் இடையில் பாராளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த உரையாடல் பாராளுமன்ற உணவகத்தில் ஒரு சில நிமிடம் இடம்பெற்றுள்ளதாக காணொலிகள் வெளியாகியுள்ளது. இப்படியான அரசியல்வாதிகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். உண்மையில் சங்கீதனின் விடுதலைக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஏற்கனவே சட்ட நகர்வுகளை முன்னெடுத்திருப்பது தான் உண்மையான விடயமாக உள்ளது. தாகம் தமிழீழ தாயகம் போராடின வீரர்கள் எல்லாம் நாங்கள் மனசுல வச்சு கொண்டுதான் இந்த அரசியலை செய்கிறோம். இந்த சிங்கள இனவாத அரசு எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்காடி நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டத்தை செய்வோம். எப்படி எல்லாம்டா உருட்டுறீங்க என்ன? இந்த அடி வருது வீடியோ பாருங்க மிச்சதையும். நாங்க கரண்ட் கம்மி, அவர் கரண்ட் அவர் கரண்ட் கம்மி, நாங்க கரண்ட் அடிச்சா ஆளே இருக்க மாட்டுது. டேய் வித்து பிழைக்கிறாங்கன்னு சொன்னா கேக்குறீங்கல்ல இல்லடா என்ன? நீங்களும் உங்கள்ட வருது வாயில வந்துட்டு இப்ப வாயிலோட நின்று. இதுதான் தம்பி ராசா நீங்கள் எதிர்பார்க்கிற தமிழ் தேசியம். விளைஞ்சோ சும்மா உங்களுக்கு அடிபட்டு சாதீங்க. இங்க ஒருத்தர் மிஞ்சி அடிபட்டு சாயல 5 வருஷம் 7 லட்சம் ரூபாய், எவ்வளவு 4 3 7 லட்சம் ரூபாய் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு 5 வருஷம் ஒவ்வொரு நாளும் வந்திருந்து கொண்டு கீதரனுக்கு இந்த சங்கீதன விடுதலையிட்டு போராட்டம் செய்தோண்டு வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டம் செய்தோண்டு இந்தாட்டா செய்யறாங்க. கண்டில்ல காலம் வச்சோன்னா கேட்கல. பிரிவிலேஜ் போட போறீங்களா ஸ்ரீதரன்? நீங்களும் போடுவோம் நாங்களும் போடுவோம். நாங்களும் வச்சிருக்கிறோம். நீங்க கணக்க கதைச்சது இப்படியே பிரிவிலேஜ் போட்டு பிரிவிலேஜ் கதைச்சு கொண்டே இருப்போம்.
வரட்டா. டேய் விளையும் கொள்ளுங்கடா. இதாண்டா இவன் செய்யற அரசியல், குப்பாடி அரசியல். இத போய் நாமளோட இங்கிறாராமன்ற ஒரு வீடியோ, நாமல் அப்பாவா என்று சொன்னாராமன்ற ஒரு வீடியோ. இதுதான் ராசா இங்க நடக்குது. உலகா இந்த வெளிநாட்டுல இருந்து விடுதலை புலிகள் குளர்றாக்கள் இருக்கல்ல, நீங்க காசே அனுப்புறீங்கல்ல சிறுவரனுக்கு, காசே அனுப்புறீங்கல்ல இளங்குமாரனுக்கு. நீங்களும் ஒரு வெறிலியல், அவங்களும் ஆத்தல் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க உங்கள்ட்ட காசை மாட்டிக்கொண்டு சாங்கடா.